சீதோனுடைய நாட்டிலிருந்து வந்த எசபேலு எலியாவை துரத்துச்சோ, அதே எலியா சீதோனுக்கே மறுபடியும் கொண்டு போய் விதவையின் வீட்டில் ஒரு பந்தியை ரெடி பண்ணுறார். பார்த்தீங்களா, சீதோன் நாட்டில் தான் எசபேல் வந்தா, அதே சீதோன் நாட்டில் எதிரிகள் இருக்கிற இடத்துலையே தான் யார் இப்போ பந்தியை உட்கார்றது? எலியா அதே சீதோனில் பந்தியை சாப்பிடுகிறவராக இருக்கிறார். அதே போல தான் மோசேவும் ஊரே தேடிட்டு இருக்கு. எசபேல் தேடி அமைச்சிருப்பாங்க, போய் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே இஸ்ரேல் நாட்டில் எருசலேம் எல்லா இடத்துலையும் போய் தேடு, எலியா எங்கே இருந்தாலும் அவன் தலையை போய் வெட்டி கொண்டு வா, ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஆனால் தேவன் எப்படி ஒழிக்க வச்சார் பார்த்தீங்களா? எசபேல் ராணியோட சொந்த ஊருக்கே, அவன் வீட்டிலே, அந்த ஒரு சிட்டிலேயே என்ன பண்ணிட்டார்னா எலியா ஒழிக்க வச்சிட்டார். ஏன்னா தெரியாது பாருங்க, நம்ம பணத்தெல்லாம் எங்கே போய் ஒழிய வைக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களுடைய ஸ்கூல் பேக்கில் தான் ஒழிக்க வைக்கிறோம். ஏன்? அதுக்கு ஸ்கூல் பேக்கே தரகாது, அதுக்கு நோட்டுங்களே தரகாது. அப்போ நம்ம பணம் எப்படி இருக்குமா? சேஃபாக இருக்கும். ஜோக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது போல் எலியாவை எங்கே ஒழிக்க வச்சிட்டாருன்னா